ஆல்ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா கிளாஸ் அண்ட் ஊப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, கிளாஸ் அண்ட் ஊப்ஸ் அப்படி என்னன்னா டு மேக் அவர் ப்ரோக்ராம் structured, we need to ensure that we define class. Class thus helps us in avoiding code redundancy. கோடை திரும்ப திரும்ப போடுறது பதிலாக ஒரு கிளாஸ்ல டிஃபைன் பண்ணி வச்சுட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ memory will be less occupied when we do the process via class and oops. Python do support all the oops concepts. Inheritance, polymorphism, data hiding, data encapsulation. ஓகே, இது எல்லாமே ஜெனரிக்கான ஒரு விஷயங்கள். இதை தாண்டி ஒரு காமனான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசைன்ஸ் பிரின்சிபல் அப்படின்வாங்க. அதாவது நீ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பைத்தான் கோடு மேலே டிசைன் பண்ணினாக்கா அந்த டிசைன் என்ன பிரின்சிபல் இருக்கணும்னா தட் இஸ் சம்திங் கால் சாலிட் பிரின்சிபல். சாலிட் பிரின்சிபல். அப்போ அந்த எஸ்ஸுக்கு ஒரு வேர்டு, எஸ்ஸுக்கு ஒரு மீனிங் இருக்கு, ஓக்கு ஒரு மீனிங் இருக்கு, எல்லுக்கு ஒரு மீனிங் இருக்கு, ஐக்கு ஒரு மீனிங் இருக்கு, டிக்கு ஒரு மீனிங் இருக்கு. இந்த சாலிட் பிரின்சிபலை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஊப்ஸ் அண்ட் கான்செப்டை நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வேர் we can apply this activity. Okay, quick இதை நோட் பண்ணுங்க. we'll move on to the actual programs. All right, we'll start with a simple program. So it can be a Python program. ரைட், இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் சம் ஃபங்க்ஷன் தட் யூ ஆல்ரெடி சீன். ஓகே, யா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் கரெக்டா? SQLite 3 வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். இது என்ன? அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங். அதாவது ஃபங்க்ஷன் போட்டிருந்தாலும் இட் லுக் லைக் அன்ஸ்ட்ரக்சர்டு ஒன். இது எப்படி ஸ்ட்ரக்சராக மாற்றோம்னா இதுக்கு மேலே ஒரு கிளாஸ், கிளாஸ் டிவி அப்படின்னு போட்டு இப்படி கோலன் தட்டணும். அதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் போடணும். அதாவது நீங்க ஒரு நார்மலான பர்சன், நீங்க கிளாஸ்க்குள்ள இருக்கீங்க. அதே நார்மலான பர்சன் கிளாஸ் வெளியே இருக்கீங்க. என்ன நடக்கும்? கிளாஸ் வெளியே இருந்தீங்கன்னாக்கா நீங்க காலேஜில் உங்களை யார் வேணாலும் கூப்பிட்டு போயிடலாம். தே கேன் கம் அண்ட் ஆஸ்க் மோன் வா போலான்னு போயிடலாம். இதுவே நீங்க கிளாஸ்க்குள்ள இருந்தீங்கன்னாக்கா அவர் கிளாஸ் டீச்சரோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்களை கூப்பிட்டு போக முடியல. கிட்டத்தட்ட அதே பிரின்சிபல் தான். யூ ஹாவ் அ ஃபங்க்ஷன் and function is residing inside a class. So when somebody wanted to access your function, they have to call the class. From the class, they have to call your function. அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கிளாஸுக்கான ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்வாங்க. இதுக்கு பேர் என்னது? கன்ஸ்ட்ரக்டர். இப்படி வைங்க, இப்படி இருக்கும் கிளாஸ். இப்போ பாருங்கள், obj is equal to db parenthesis. அந்த கிளாஸ் நேம் கூட இந்த ஒரு parenthesis போடணும். இப்படி போட்டால் இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னும். இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த டிபி கனெக்ஷன் கிளாஸை நாம் கால் பண்ணணும். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் என்னென்னா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பயன்படுத்தும் போது இதுக்குள்ளே ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்குன்னா எல்லா ஃபங்க்ஷனுமே சிங்கிள் மெமரி இன்ஸ்டன்ஸில் தான் ரன் ஆகும். இதுக்கு பேர் என்னன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு பேர் இன்ஸ்டன்ஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. நம்மளோட யதார்த்தமான லாங்குவேஜில் இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொல்லுவாங்க. பட் அது இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன், எதுவுமே வரல. அப்போ சம்திங் இஸ் ஃபிஷி. ஓகே,
ஏன் ஃபிஷ்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இந்த ரிட்டர்ன் பார்ப்போம். அது ஏதோ ரிட்டர்ன் பண்ணிருக்கு, அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா, ஏதோ நடந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரிங் பைட் ஆர் ஓஎஸ் பாத், பட் வேற ஏதோ வந்திருக்கு மோகன் ஐம் சாரின்னு சொல்லுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சிங்டாக்டிக்கலாக நீங்கள் முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. தென் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா இது கிளாஸ் டெஃபினிஷன். இது கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா, அந்த கிளாஸ் நேம் மாதிரி கீழே நேம் இருக்குன்னா இப்படி ஒரு பேராந்திசிஸ் போடும்போது இது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் தேவை. ஆனா இப்போ என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸோடதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி நம்ம செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுவோம்னா, உள்ளுக்குள்ள வில் பி செட்டிங் அப் திஸ் செல்ஃப்னு கொடுக்கணும். ரைட், செல்ஃப்ன்றது என்ன? இப்போ எப்படி நீங்க ஒரு காலேஜ்க்குள்ள போகும்போது ஒரு ஐடி கார்டு போட்டு போறீங்க, வாட் டஸ் இட் மீன்? அந்த ஐடி கார்டுனால ஒரு பயனும் இல்லை, பட் ஆனால் அந்த ஐடி கார்டு போடுறதுனால நீங்க அந்த காலேஜை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு வாட்ச்மேனுக்கோ செக்யூரிட்டிக்கோ ஸ்டாஃபுக்கோ ஸ்டூடெண்ட்டுக்கோ தெரியப்படுத்தலாம் இல்லையா? த சேம் பிரின்சிபல் இயர். வென் யூ ஹாவ் அ ஃபங்க்ஷன் which is sitting comfortably inside a class, every function and its first argument needs to be a reference of your class. அப்போ இந்த செல்ஃப்ன்றது என்ன? ஒரு கிளாஸோட ரெஃபரன்ஸ். அப்போ இந்த கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ். இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்புங்க. இப்போ பாருங்க, மோகன் அமிச்சா ஒரு மோகன் டாட் டிபின்னு ஒரு டிபி கிரியேட் பண்ணணும் என்னோட கரண்ட் டேல. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, டிபி கிரியேட் ஆயிடுச்சு. நவ் ஐ கேன் சி கோட் இஸ் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, செக் பண்ணுங்க. Again, I'm repeating, in the particular data, or I would say first argument, no need to be self always. Self and இருக்கணும் அவசியம் இல்லை. Guys, one second.
ஐம் சாரிங்க, ஐம் பேக். ஓகே, ஸோ இந்த செல்ஃப்ன்றது என்ன? ஒரு கிளாஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எப்பவுமே செல்ஃபாக இருக்கணும். அப்போ செல்ஃப்ன்றது என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்ன்றது செல்ஃப் தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க நேம் கூட வைக்கலாம். இங்க பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நீங்க சுந்தர் போட்டதால அந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை ரெஃபரன்ஸ் எடுத்தோம். இது வந்து ஒரு ஜெனரிக்கான ஒரு கிளாஸ் டெஃபினிஷன். இதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, என்னன்றது பார்ப்போம். பட் அட்லீஸ்ட் நவ் a class based function is working fine. அதுதான் இங்க நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பார்க்க போறோம். பட் எஸ், ஆன் த பேப்பர் திஸ் இஸ் சம் ஒர்க்கிங் கோட் இல்லையா? செக் பண்ணுங்க. இப்போ அங்க மேல ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம். ஆனா கீழே வந்து நம்ம கால் பண்றப்போ ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். அதனால எதுவும் ஆ ஸோ கைஸ், அவங்க கேட்ட கேள்வி புரியுதா மோகன்? நீங்க என்ன சொன்னீங்க? ஃபங்க்ஷன்ல வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆன் த டெஃபினிஷன் should match with that of the number of argument on the function calling அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இந்த இடத்துல ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கேன்னு கேட்குறாங்க. ஆனால் பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ரெண்டு ஆர்குமெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், விச் இஸ் வெரி எவிடென்ட். இந்த இடத்துல ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு. ஏன் ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குன்னா, இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளுக்குள்ளே வந்துடும். இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் கர்சர் வச்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். தட் மீன்ஸ் எப்படி வந்து உள்ள செல்ஃபோ இல்லை ஏதோ ஒரு நேம் போட்டு இன்டர்னலாக ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, இந்த இடத்துல ஹிடன் ஆயிருக்கும் பேசிக்காக. ஓகே, ஸோ த ஆப்ஜெக்ட் வில் பி ஹிடன் இட் இயர். ஸோ அந்த இடத்துல லைன் நம்பர் 80 உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் நினச்சிருப்பீங்க. இட் இஸ் நாட் தேர், ரெண்டு ஆர்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கேயே கொடுக்குறேன், சுந்தர் கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வரும்னா ஃபங்க்ஷன் டெக்ஸ் ஒன் ஆர்குமெண்ட் த்ரீ வேர் கிவன், அந்த மாதிரி தான் வரும். செக் பண்ணலாமா? லுக் அட் தட். டிபி கனெக்ஷன் டூ கொஸ்டினல் ஆர்குமெண்ட் த்ரீ வேர் கிவன், மூணு கொடுத்துருக்கேன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் போய் பார்க்கலாம், ஐயோ லைன் நம்பர் 80 மூணு கிடையாதுன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஹைட் ஆயிருக்கும் ரெஃபரன்ஸில். உள்ளுக்குள்ளே மட்டும்தான் எக்ஸ்டர்னலாக எப்படி நம்ம பேர் கொடுத்து ரெஃபர் பண்ணுவோம். வெளியே வரும்போது இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே டிஃபால்ட்டாக ஒரு ஹிடன் ஆப்ஜெக்ட் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகே சுபிஷாஜி, புரிஞ்சுதா? ஓகே குட் ஓகே. குட் குட். ஓகே ப்ரோ. சூப்பர் சூப்பர். சுந்தர் ப்ரோ வெல்கம். ட்ரை ஓகே, பண்ணுங்க. தேங்க் யூ. All right. So now what happened? This particular function takes one argument. இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, see this particular function belongs to this class இல்லையா? அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஆர்குமெண்ட்டை நீங்க ஃபங்க்ஷனுக்கு டைரக்டா பாஸ் பண்ணாம கிளாஸ் வழியாவே டிஃபைன் பண்ணிடலாம். இது எப்படின்னா, ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்க அண்ட் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் புக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு ஒரு புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அந்த புக்ஸை கிளாஸ் டீச்சர் கிட்ட ஒப்படைச்சிட்டு இது எல்லாமே நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவர் ஈஸியாக சப்ளை பண்ணுறோம். ஏன்னா அந்த கிளாஸ் டீச்சருக்கு தெரியும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் யார், அவருக்கு எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும்னு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், ஈஸியாக சப்மிட் பண்ணிட்டு போயிடுது. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் இந்த ஆர்குமெண்ட் இங்கேருந்து தூக்கணும்னு எரர் வந்துருச்சு, டிபி நேம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே போயிட்டு டெஃப் init செல்ஃப் கமா டிபி நேம். ஏன்னா டிபி நேம்ன்ற ஒருத்தர் கண்டிப்பா பாஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அது எப்படி பாஸ் பண்ணணும்னாக்க கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா. இங்க என்ன பண்றேன்னு பாருங்க, செல்ஃப் டாட் டிபி நேம் இஸ் ஈக்குவல் டு டிபி நேம். அப்போ இந்த டிபி நேமுக்கு முன்னாடி செல்ஃப் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி செட் பண்ணிட்டோம். இங்கேயே செல்ஃப் வச்சுக்கோங்க, எல்லாரும் காமனாக யூஸ் பண்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், செல்ஃப் டாட் டிபி நேம். அப்போ டைரக்டா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்கு சப்ளை பண்றதுக்கு பதிலாக அதை நீங்க கிளாஸ்க்கே சப்ளை பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல இது தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், கிளாஸ் வழியாவே அனுப்பிவிடும். அப்போ இந்த என்னாச்சு, this particular class has been constructed with one argument which is called as db name that has been supplied at line number 5 and அது என்ன பண்ணிட்டோம், இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பியூட்டினா, இப்போ இந்த பர்டிகுலர் டிபின்ற கிளாஸ் இன்னும் 10 ஃபங்க்ஷன் வச்சிருந்தா அந்த 10 ஃபங்க்ஷனுமே டிபி நேம் இங்கிருந்து சப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ஃபங்க்ஷன் வழியே சப்ளை பண்ணணும்னா 10 ஃபங்க்ஷனுக்கு 10 டிபி நேமை தனித்தனியா சப்ளை பண்ணணும். பட் இந்த இடத்துல நீங்க குளோபலா டிக்ளேர் பண்றதுனால, குளோபலா இனிஷியலைஸ் பண்றதுனால
அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல வரக்கூடிய எல்லாருமே அதை என்ன பண்ணிக்கலாம், பெனிஃபிட் ஆகிக்கலாம். கரெக்டா? ஒரு கிளாஸ்ல இருக்கிறதுக்கான ரீசன் அதானுங்க. ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஸ்டாஃப் வந்து கண்டென்ட் எழுதுறாரு போர்டில்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். பிகாஸ் கிளாஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிறதுனால எவ்ரிபடி கேன் ஏபிள் டு ஆக்சஸ் வாட் எவர் த ஸ்டாஃப் இஸ் ரைட்டிங் ஆர் கிவிங் ஆர் வாட் எவர் இட் இஸ். அதே மாதிரி தான் இங்க என்ன சொல்றோம், கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் தேவைப்படுது, இந்த ஆர்குமெண்ட்டை ஃபங்க்ஷன் வழியாக அனுப்பினாலும் ஓகே தான். பட் அதுக்கு பதிலாக மேலே கன்ஸ்ட்ரக்டர்ல டிக்ளேர் பண்ணிச்சுன்னா இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்த்துருவோமா? சேம் அவுட்புட், இட் ஒர்க்ஸ். ஓகே, செக் பண்ணுங்க. யா, ஸோ கைஸ் வாட் இஸ் திஸ் இனிட்? இந்த இனிட்டோட நேம் என்னன்னா இன்ஸ்டன்ஸ் பிளஸ் இனிஷியலைசர். கீழே இருக்கிற இன்ஸ்டன்ஸோட டேட்டாஸை இனிஷியலைஸ் பண்ணதால் இனிஷியலைஸ்னு சொல்கிறோம். அண்ட் இன் ஜென்ரல் பைத்தானை பொறுத்த வரைக்கும் டபுள் அண்டர் ஸ்கோர் வருது இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி கிளாஸ்க்குள்ளே பயன்படுத்துவோம். டபுள் அண்டர் ஸ்கோர் ஆடு, டபுள் அண்டர் ஸ்கோர் எஸ்டிஆர், டபுள் அண்டர் ஸ்கோர் ஈக்குவல், ரெண்டு பக்கமும். ஸோ இந்த இடத்துல டபுள் அண்டர் ஸ்கோர் ஐஎன்ஐடின்றது இன்ஸ்டன்ட் இனிஷியலைசர் அப்படின்னு சொல்கிறோம். டபுள் அண்டர் ஸ்கோர் ரெண்டு பக்கம் வந்து அதுக்கு பேர் வந்து டி அண்டர் மெத்தடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஆட்ரிபியூட்னு சொல்லலாம், இல்லாட்டி மேஜிக் மெத்தட்னு சொல்லலாம். இந்த இடத்துல இனிட் அப்படின்ற மேஜிக் மெத்தடோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இனிஷியலைசஸ் த டேட்டா விச் இஸ் நீடட் ஃபார் யோர் ஃபங்க்ஷன். ஓகே விபிஷாஜி? ஓகே ஓகே. குட். All right, we have to jump into few nuances of the oops and class. Class and oops குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில நுணுக்கங்களை பற்றி நம்ம டீட்டெயில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டீட்டெயில் என்ன பண்ண போறேன்னா, I'm gonna put a underscore before a function. இது டிபி கனெக்ஷன் வச்சுக்கலாம், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க. அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். ஓகே, ஸோ ரைட், நவ் ஐ எம் ட்ரைங் டு ரன் திஸ் கோட். இப்போ பார்த்தீங்கன்னா டிபி கனெக்ஷன் அப்படின்றது அங்கே உள்ளே இல்லைன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணுவீங்க? நீங்கள் அண்டர் ஸ்கோர் போட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து அண்டர் ஸ்கோர் டிபி ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு கேட்டு சில பேர் என்ன பண்ணுவோம், இங்கே அண்டர் ஸ்கோர் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. நவ் when I try to run, look at that. வாட் இஸ் திஸ்? இட் இஸ் கெட்டிங் கால்ட். அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கிள் அண்டர் ஸ்கோர் போட்டால் அது ப்ரைவேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, டபுள் அண்டர் ஸ்கோர் போடுங்க. ரைட், இங்கே டபுள் அண்டர் ஸ்கோர் போடுங்க. ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? லுக் அட் த டிபி அண்டர் ஸ்கோர் கனெக்ஷன், டிபி அண்டர் கனெக்ஷன் ப்ராப்பராக கால் ஆகலை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டால் தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைவேட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா ஹைடிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. யூஸ் என்னது? பிரைவேட் சிங்கிள் அண்டர்ஸ்கோர். ஜென்ரலாக ஒரு விஷயம் நம்ம ப்ரைவேட்னா என்ன அர்த்தம்? தட் கேன் பி ஆக்சஸ் ஒன்லி ஃபார் அ பர்டிகுலர். இப்போ என்னோட விஷயம், என்னோட வீட்டில் வந்து சில விஷயங்கள் இருக்குது, அது ப்ரைவேட்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எதுக்கு மட்டுமே. அப்போ என்னோட வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தாலும் நான் ப்ரைவேட்டாக வச்சிருக்கிற விஷயங்கள், என்னோட ப்ரஷ்ஷோ இல்லை என்னோட கேட்ஜெட்ஸோ அவங்க தொடக்கூடாது. கரெக்டா? அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் இன்னொரு கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் வைக்கணும்னாக்கா அந்த கிளாஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டு ப்ரிஃபிக்ஸில் வைக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷனை. அப்போது ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னாக்கா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைவேட் மெத்தட், டோன்ட் யூஸ்ன்னு அர்த்தம் ஜென்ரலாக. ஓகே, ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்காக அந்த கிளாஸோட ஆப்ரேஷன் பண்ணது, இதை வேற எங்கேயும் பயன்படுத்த வேணாம்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் ஜாவாலாம் போனீங்கன்னாக்கா அதுக்கு பேர் ப்ரைவேட்னே டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்வாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், அதனால அதுக்கு பேர் ஆர் அதை வந்து ஜென்ரலாக பப்ளிக் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆனால் இது பப்ளிக் இல்லை, இது வந்து ப்ரைவேட்னு சொல்லலாம். பட் ஈவன் தோ நீங்கள் கீழே ஒரு சிங்கிள் ஐஃபன் கொடுத்து சிங்கிள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலும், ஆனால் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைவேட்னு அர்த்தம். புரியுதா? போடுங்க, பட் இன்னும் ஃபர்தரா சொல்லு. ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் டு கிவ் த கிளாரிட்டி, எதுவுமே நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போடாமல் வச்சிங்கன்னா அது பேர் பப்ளிக். ஒரே ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டால் அது ப்ரொடெக்டட், ரெண்டு அண்டர் ஸ்கோர் போட்டால் ப்ரைவேட்டு.
இதுல ப்ரொடெக்டட் வந்து somehow you can able to access it, பட் பிரைவேட்டை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த பிரைவேட்டை தான் டபுள் அண்டர் ஸ்கோர்ல பண்ணலாம். அப்ப எதுவுமே மெத்தடுக்கு முன்னாடி இல்லைன்னா அது பப்ளிக், ஒரு அண்டர் ஸ்கோர் இருந்ததுன்னா அது ப்ரொடெக்டட், ரெண்டு அண்டர் ஸ்கோர் இருந்ததுன்னா அது பிரைவேட். நீங்க பார்த்திருப்பீங்க, டபுள் அண்டர் ஸ்கோர் இருந்தால் உங்களால கீழே காலே பண்ண முடியல, எப்படி கால் பண்ணாலும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அப்போ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஆக்சஸை நான் ஸ்பெசிஃபை பண்றோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பைத்தான் இஸ் நாட் அ டிக்ளரேட்டிவ் மெத்தட், ராதர் இட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மெத்தட். அதாவது ஒரு விஷயத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி தான் நம்ம சிஸ்டம்க்கு புரிய வைப்போம். அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எதுவுமே வராமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பப்ளிக். சிங்கிள் அண்டர் ஸ்கோர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரொடெக்டட். ஈவன் தோ இட் ஹாஸ் நாட் மச் ஆஃப் அன் இம்பாக்ட் இன் பைத்தான், பட் இதுவே நீங்க பிரைவேட்டா மாத்தணும். பிரைவேட்னா என்ன அர்த்தம்? அவன் உள்ளுக்குள்ள மட்டுமே ஆக்சஸ் பண்ணணும், வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி வைக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கோ நீங்க டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டு வச்சுன்னா இட் பிகம்ஸ் பிரைவேட். So far what we seen, a function and an access specifier for the function, constructor, initializer, what is internal self-reference, how the data are constructed, or I would say bypassed between the statements. இல்லையா? இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பார்க்க போறோம்னா we gonna see few oops concept. இன்னைக்கு நான் ரொம்ப எடுக்க போறதில்ல, I'm gonna take it very light. All right. இப்போ this is our actual function இல்லையா? So let me just create another one. Python class oops inheritance அப்படின்னு போடுறேன். ரைட், இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கிளாஸையும் எடுத்துக்கிறேன், and along with that I'm gonna have a new class. இது நம்மளோட கிளாஸ் which is called as db, and இதோட காலிங்க கீழே தள்ளிடுறேன். ரைட், இங்க என்ன பண்ணிருக்கோம், லைன் நம்பர் 1 செகண்ட், லைன் நம்பர் 22ல பாருங்களேன், ஸ்டூடெண்ட் டிபின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐ ரிப்பீட், ஸ்டூடெண்ட் டிபின்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்குள்ள இன்டர்னலாக ஒரு விஷயத்த லைட்டாக பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேரண்ட் கிளாஸை நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். லுக் அட் தட், இந்த டிபி கிளாஸை இங்கே இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். நேற்று நம்ம எக்ஸெப்ஷனில் பார்த்தோம், யூசர் டிஃபரெண்ட் எக்ஸெப்ஷனில் கிளாஸ் அந்த எக்ஸெப்ஷனோட நேம் பராந்தசிஸ்குள்ள கேபிட்டல் இ போட்டு எக்ஸெப்ஷன் போட்டிருப்போம். அது என்னது? இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப என்ன பண்றோம், பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல கிளாஸ் டிபின்றது பேஸ் கிளாஸ், இந்த ஸ்டூடெண்ட் டிபின்றது சைல்ட் கிளாஸ். இந்த ஸ்டூடெண்ட் டிபி என்ன பண்ணிருக்கு, பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய டிபியை இங்க இன்ஹெரிட் பண்ணிருக்கு. பட் பியூட்டி என்ன நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல நான் இனிஷியலைஸே பண்ணல. லுக் அட் தட், இங்க நான் இனிஷியலைஸே பண்ணல. பட் ஹவு த டேட்டா வில் பி கால்ட் ஆர் யூஸ்ட், it will be directly fetched from the parent class. அப்போ parent classல இருக்கக்கூடிய டேட்டாஸை சைல்ட் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இன்ஹெரிட் பண்ண போதும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, இங்க ஒரு கிளாஸ் இருக்கு. பட் ஆனால் கீழே நான் இனிஷியலைஸே பண்ணல, மேலே மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எந்த டிபி நேம்ன்றது மேலே பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணா நமக்கு தாராளமாக போதும். இங்க பாருங்க, செல்ஃப் டாட் டிபி கனெக்ஷன் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், சீரிஸ் இல்லை அண்டர் ஸ்கோர் போட்டுக்குவோம். இங்கே ப்ரொடெக்டட் மெத்தட் இல்லையா, இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்க இருக்கக்கூடிய டிபி கனெக்ஷனை இந்த இடத்துல நான் கால் பண்றேன். லுக் அட் தட், a function is defined inside a class parent which is at line number 8, but that function is getting called at your child. ஆனா இது நம்ம கால் பண்ணும்போது பெருசா எந்த ரெஃபரன்ஸும் பண்ணல, டைரக்டா என்ன பண்ணிட்டோம், we are referring it. அப்புறம் கீழே என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க பாருங்க. தட்ஸ் இட். இப்போ நீங்க fetch data create table கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். இங்க பாருங்க, கிரியேட் டேபிள் கொடுத்தீங்கன்னாக்கா கிரியேட் டேபிள் கால் ஆகும். அப்போ பியூட்டி என்ன, இந்த ஸ்டூடெண்ட் டிபிக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்கு, fetch data, insert data and create table இருக்கு. மூணுத்துக்குமே டிபி கனெக்ஷன் கால் பண்ணணும். அந்த டிபி கனெக்ஷன் வந்து இங்க இல்ல, பேரண்ட்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ஒரு தடவை நம்ம டிஃபைன் பண்ணி வச்சு அந்த கிளாஸ் ரெஃபர் பண்ணிட்டே இருக்கலாம்.
எப்படி? ஜஸ்ட் பை யூசிங் திஸ் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இல்லையா? ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபைல் வேணா நான் அனுப்புறேன். Can just run you through as well. Right click and run. Look at that. Student DB has no attribute called DB underscore connection. Okay, இங்க என்ன நடந்திருக்கு? இந்த அண்டர்ஸ்கோர் மெத்தடை கால் பண்ணலன்னு சொல்லுதுங்க பாருங்க. அப்ப இப்போதைக்கு என்ன பண்ணுங்க? டைம் பீயிங் கீப் இட் as a நார்மல் ஃபங்க்ஷன். இன்னைக்கு இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றது இன்ஹெரிட்டன்ஸ் இல்லையா? இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்க. Look at that. Again, now what happening? DB object has no attribute DB அங்க connection. ஸ்டார்டிங்ல டிபி கனெக்ஷன் கொடுத்தீங்க, டிபி அண்டர்ஸ்கோர் கனெக்ஷன் வரணும்ல டெஃபினேஷன். ஆமா, மை பேட். அப்போ நான் போன வாட்டி காப்பி பண்ணதுலேயும் பார்த்து காப்பி பண்ணுறேன். ஓகே, இங்கே டிபி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபைன். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் காப்பி பேஸ்ட். ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்க. cannot ஆப்ரேட் ஆன் அ க்ளோஸ்டு டேட்டாபேஸ். அப்போ என்ன பண்ணுங்க? இந்த கர்சரை நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டாபேஸ் க்ளோஸ் ஆச்சு, ஓப்பன் ஆகலன்னு சொல்ல வருது. அதை நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் டாட் கர்சர் எங்கே வந்திருக்கு? இந்த இடத்துல. அப்போ என்ன அர்த்தம்னா மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங், இது கால் ஆகும், இதுக்குள்ளே போகும். இந்த கனெக்ஷன் வந்து டிபி நேம்குள்ளே ரெஃபர் ஆகும். டிபி நேமை நீங்கள் உள்ளே அனுப்புனீங்கன்னா அனுப்பியிருக்கோம் மோகன் டிபிக்குள்ளே போயிருக்கோம். அந்த டிபி இன்ஸ்டண்ட்டாக கால் ஆகுது. இப்போ என்ன பண்ணுங்க? சும்மா இந்த இடத்துல உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சும்மா கனெக்ஷன் நேம் போட்டு ரன் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் த கனெக்ஷன் நேம். கனெக்ஷன் நேம் வந்திருக்கு, பட் அன்ஃபார்ச்சுனேட்ல வேற ஏதோ ரீசனால வந்திருக்கு. கனெக்ஷன் க்ளோஸ்டுன்னு வந்திருக்கு. ஏன் க்ளோஸ்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். I'll give you 2-3 minutes. ஏன் கனெக்ஷன் க்ளோஸ்டு வருதுன்றது மட்டும் எனக்கு சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, செக் இட் அவுட். சிம்பிள் தான். ஏன் இது என்ன சொல்லுதுன்னா, மோகன் நீ சொன்ன மாதிரி நான் கனெக்ஷன் எடுத்தேன்ப்பா, நான் என்னோட கர்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி கனெக்ஷன் க்ளோஸ்டுன்னு வருது அப்படின்னு சொல்லுது. ஏன்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் see. And one more thing, since this has the problem of the naming, you just try to put underscore here. பழைய மாதிரியே போட்டு பாருங்க, private access ஆ. Not private. திருப்ப I'm just rolling it up. Protected. Single underscore no protected. So double DB can be underscore protected. Private. okay bro. இங்க ரன் பண்ணிட்டேன். யா, கனெக்ஷன் வருது இங்க பாருங்க, பிரிண்ட் ஆகுது. பட் ஆனால் ஏதோ ஒரு ரீசனால கர்சரை நான் யூஸ் பண்ணும்போது மட்டும் இல்லைப்பா நீ ஓப்பன் பண்ணிட்டு ஆனால் அதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வருது. ஏன் வருதுன்றது யாராவது சொல்லுங்க. அடுத்து நம்ம போகலாம். All right. So the problem with this specific code is that it can able to produce the connection, but unfortunately when it trying to do the cursor, that means அந்த கர்சர் ஆட்ரிபியூட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது எரர் வருது. என்ன ரீசன் அப்படின்னா, பாசிபிள் ரீசன் கேன் பி திஸ் ஃபைனலி ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபைனலி என்ன பண்ணுறோம்னா, ட்ரை பிளாக் போடு ட்ரை பிளாக்ல என்ன நடந்தாலும் ஃபைனலி ரன் பண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபைனலி ரன் பண்ணுவோம் என்ன ஆகுனா, இந்த கனெக்ஷன் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமிட் ஆகிட்டு இருக்கும், க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல
இது ரிமூவ் பண்ணுங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்க. லுக் அட் தட், அட்லீஸ்ட் சம்திங் ஹஸ் ஹேப்பன். இங்கே ரிட்டர்ன் நன் வந்திருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ண கிரியேட் டேபிள் தான் கொடுத்துருக்கோம். கிரியேட் டேபிள் வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. அதனால இதுக்கு வந்து நன்னு வந்திருக்கு. இல்லை எனக்கு நன்னுக்கு பதிலாக வரணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் த டேபிள் அப்படின்னு போடலாம். இப்போ நான் திருப்பி ரெண்டாவதோட ரன் பண்ண எரர் வரும். இங்கே பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் த டேபிள். என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு டேபிள் நேம், கிரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட். வாட் இஸ் த டேபிள் நேம், ஸ்டூடெண்ட்ஸ். அதில் 3 காலம் இன்டீஜர் நேம்னு இருக்கு. இந்த வாட்டி ஏன் எரர் வரலனாக்கா நாங்கள் கமாண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். டேபிள் இல்லாட்டி மட்டும் கிரியேட் பண்ணுப்பா, கிரியேட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா விட்டுடுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து சீக்வல் கமாண்ட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிறீங்க, ஃபங்க்ஷன் கற்றுக்கிறீங்க, எல்லாமே கற்றுக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இல்லாத பட்சத்தில் தான் டேபிள் அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த நுவான்சஸ். இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கோடு எக்ஸிக்யூட் பண்ணி கோட் அவுட்புட் எடுக்கிறது மேட்ரே இல்லை. ஏன் இந்த இடத்துல வந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ரை பிளாக் ஃபைனலி இருக்கும். வாட் இஸ் ஃபைனலி, ட்ரை எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, ஃபெயில் இருந்தாலும் ட்ரை வரும். அப்போ என்ன நடந்திருக்கும்னா, இந்த இடத்துல நீங்கள் டிபி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. அது கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன இருக்கும், இந்த இடத்துல வரதுக்கு முன்னாடி கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிடும். இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா லைன் நம்பர் 23ல க்ளோஸ் ஆயிடுச்சு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி எரர் த்ரோ பண்ணுச்சு. அதனால் என்ன பண்ண, ஃபைனலில் இருக்கக்கூடிய கமிட் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கமிட் அண்ட் க்ளோஸை ஒரு ஃபங்க்ஷன் எண்ட்லையும் இங்கே வச்சிருக்கும். ரைட், திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த நுவான்சஸ். கோடிங்ன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஜஸ்ட் ஒரு 4 லைன் போட்டு அவுட்புட் எடுக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சேன், ஜஸ்ட் பிகாஸ் ஐ நோ த பிட் ஆஃப் லாஜிக்கல் பார்ட். அப்போ நீங்களும் அதுதான் நான் திரும்ப சொல்றது, ஒரு கோடை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண மட்டும் பத்தாதுங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோ ஆஃப் இட். எந்த லைன் ஃபர்ஸ்ட் வரும், எந்த லைன் செகண்ட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் கால் பண்ணும்போது நான் பேரண்ட்டை கால் பண்ணலை, சைல்டை கால் பண்ணியிருக்கேன். mohan.dbன்றது பேரண்ட்டுக்குள்ள கிடையாது. இங்க பாருங்க, ஐ மீன் சைல்டில் இல்லை, சைல்டில் இனிட்டே இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கிளாஸுக்கு mohan.dbன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அனுப்பியிருக்கேன். அப்போ என்ன பண்ணோம், இங்கே போயிருக்கோம், இங்கே இனிட் இல்லை, உடனே இங்கே போய் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஏன் இங்கே போயிருக்கோம், ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் டிபின்றது பேரண்ட் டிபி விச் இஸ் நேம் அஸ் டிபி, இதை கால் பண்ணியிருக்கு. லுக் கேர்ஃபுல், இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட் டிபி தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் டிபிக்கு வந்து டிபி நேம் அனுப்பி சைல்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இதே மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. பட் என்னோட தேவை என்னன்னா, நீங்கள் முதல்ல இதில் ஸ்ட்ராங் ஆயிருங்க. தட் மீன்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸை சிம்பிள் கிளாஸ் ஆக்டிவிட்டியை போட்டு பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதுக்கப்புறமா வில் ஜம்ப் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, செகண்ட். So when you go for an interview, there can be a question, what is class and oops. Class என்றது ஒண்ணுமே இல்லை, it is a structure formation for the function. ஒரு வீடு மாதிரி, it's a kind of an house for the people to reside இல்லையா. சேம் திங், ஒரு காலேஜில் எப்படி வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். வாட் டஸ் இட் மீன், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஒரு கிளாஸ் ஒதுக்கப்பட்ட சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைக்கூடிய விஷயங்கள் அந்த கிளாஸ்க்குள்ள நடக்கும். அப்போ கிளாஸ்ன்றது என்னன்னா, ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான ஒரு செக்ரிகேட்டட் ஹோம், ஹவுஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கிளாஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதுதான் டெக்னிக்கல் மீனிங். அப்போ என்ன அர்த்தம், இட் மே ஹாவ் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் விச் டஸ் த சேம் ஆக்டிவிட்டி. அப்போ கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறோம். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர், கிளாஸ் மாதிரியே இருக்கும், பட் அதுக்கு பேராந்தசிஸ் இருக்கும். வாட் இஸ் இனிட், இன்ஸ்டன்ட் இனிஷியலைசர். என்னோட கிளாஸ்ல 4 ஃபங்க்ஷன் இருக்கு. 4 ஃபங்க்ஷனுக்குமே ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை நான் திரும்ப அனுப்பணும், ஆர் ஒரே ஒரு வேரியபிளை திரும்ப அனுப்பணும்னா அதை டைரக்டாக ஃபங்க்ஷனுக்கு அனுப்பாமல் இனிஷியலைஸ் பண்ணுறது நல்லது. அதுக்காக தான் இங்கே இனிஷியலைசர் பயன்படுத்தியிருக்கோம். அதனோட பயன்பாடு இந்த சப் கிளாஸில், சைல்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இந்த டிபி கனெக்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனையும் பயன்படுத்தி பாரு. கிரியேட் டேபிள் அப்போ டிபி கனெக்ஷன் தேவைப்படுது, இன்சர்ட்டுக்கு டிபி கனெக்ஷன். அப்போ ஒரு தடவை எனக்கு டிபி கனெக்ஷன் தேவைப்படும் போது நான் ஒரு தடவை தனித்தனியாக பாஸ் பண்ணலை, ஒரே தடவை பாஸ் பண்ணிவிட்டு நான் ரீயூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் இனிஷியலைசர். அடுத்து என்ன, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், 3 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். பப்ளிக், anybody can access. Private, only within a class. Protected, that can be accessed across the different classes as well. ஸோ இதுக்கு பேர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஜென்ரலாக பப்ளிக்னா அப்படியே இருக்கும், ப்ரொடெக்டட்னா சிங்கிள் அண்டர்ஸ்கோர் ப்ரிஃபிக்ஸில் வரும், ப்ரைவேட்னா டபுள் அண்டர்ஸ்கோர் ப்ரிஃபிக்ஸில் வரும். அண்ட் ப்ரொடெக்டட் பெருசாக பயன்படுத்த மாட்டோம், அண்ட் டபுள் அண்டர்ஸ்கோரை பயன்படுத்தும். நீங்கள் டபுள் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு
அதை நீங்கள் வெளியே கால் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால் கால் பண்ண முடியாது. அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, இஃப் ஐ கேன் நாட் ஏபிள் டு கால் த ப்ரைவேட் ஃபங்க்ஷன் வாட் இஸ் த யூஸ்? ஸோ ப்ரைவேட் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? கிளாஸுக்குள்ளேயே நீங்கள் பயன்படுத்திக்கலாம், கிளாஸுக்கு வெளியே தான் பயன்படுத்த முடியாது. அது பார்த்தோம். அண்ட் ஊப்ஸில் முதல் முக்கியமான கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ், அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? என்னோட சைல்ட் கிளாஸுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன், ஃபெச் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறதுன்னு இருக்குது. மூணுத்துக்குமே டிபி கனெக்ஷனை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த டிபி கனெக்ஷனை என்னோட சைல்டு கிளாஸில் பண்ணாமல் பேரண்ட் கிளாஸில் பண்ணியிருக்கேன். இது மூலிமா என்ன அர்த்தம்னாக்கா, நாளைக்கு வேறு யாராவது கிளாஸ் டிஃபைன் பண்ணாலும் அவங்க பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னாக்கா அவங்க கேட்டாங்கன்னா இந்த ஆன்சரை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க. புரியுதா? ஸோ வித் தட் நோட் ஐ எம் வைண்டிங் இட் ஆஃப் ஃபார் த டே. தேங்க்யூ.